இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து இந்த மாதத்திலும் சிந்திக்கும்படியாக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த தலைப்பு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம். கிறிஸ்மஸ் என்றாலே கொண்டாட்டம் தான். கொண்டாட்டம், இந்த கொண்டாட்டத்திலே முதலாவது இடம் பெறுவது நட்சத்திரம். இந்த டிசம்பர் 1 ஆனவிடம் நம் வீட்டுகளிலே நட்சத்திரத்தை தொங்க விடுவோம். ஒருவேளை அந்த நட்சத்திரத்தை குறித்து தேவனுடைய படைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், அது அதன் ஓடு பாதை அது மீறி செல்லும்போது தேவன் அந்த நட்சத்திரத்தை அழித்து விடுகிறாராம். அப்போது அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. அது நல்ல சைனிங்காக பிரைட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம வீட்டுக்கு இரவு வேளையிலே வெளியே சென்று பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷமாக இருக்கும் நட்சத்திரம். ஆனால் அந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் ஏன் இந்த நட்சத்திரத்தை நாம் தொங்க விடுகிறோம்? மிகவும் ஸ்பெஷலாக அந்த நட்சத்திரத்தை தொங்க விடுவதற்கான காரணம் என்ன என்பதை நாம் இந்த நாளிலே கற்றுக்கொள்ளலாம். முதலாவது, நமக்கு ஒரு நட்சத்திரம் என்பது இது ஒரு நினைவு காரியமாக இருக்கிறது. இந்த சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டின இந்த நட்சத்திரம் அது சரியான பாதையை காட்டினது. இயேசு கிறிஸ்து இருந்த ஸ்தலத்திலே அந்த சாஸ்திரிகளை கொண்டு வந்து விட்டது என்பதை நினைவு அதை ஞாபகப்படுத்தும் வண்ணமாகத்தான் நாம் இந்த நட்சத்திரத்தை தொங்க விடுகிறோம். அதைத்தான் நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இந்த நட்சத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்மளுடைய வாழ்க்கையிலே அந்த நட்சத்திரத்தை நாம் தொங்க விடுவதின் முதல் நோக்கமே அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் வீட்டில் இருக்கிறார். அதை முன் குறிப்பதற்காகவே இந்த நட்சத்திரத்தை நாம் தொங்க விடுகிறோம். நன்றாக யோசித்து பாருங்க. சாஸ்திரிகளுக்கு அந்த நட்சத்திரம் வழிவிட்டதாம். எப்படிப்பட்ட காரியத்தை செய்ததுன்னு பார்ப்போம். மத்திய 2 சொல்கிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்க, இந்த சாஸ்திரிகள் ராஜாட்ட போய் கேட்குறாங்க, கிழக்கிலே நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்தோம். அந்த நட்சத்திரம் என்ன சொல்லுதுன்னா, யூதர்களுக்கு ராஜா பிறந்திருக்கிறார். ஸோ அந்த நட்சத்திரத்தை நான் பணிந்து கொள்ள வந்தோம். இங்கே அவர்கள் ராஜ அரண்மனையிலே குழந்தையை தேடி வருகிறார்கள். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த இந்த சம்பவம். அப்போ நட்சத்திரத்தின் செயல் என்னது? தன்னுடைய ஓடு பாதையிலே சரியாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த சாஸ்திரிகளுக்கு நன்றாக வழிகாட்டுகிறது. நன்றாக யோசித்து பாருங்க, இந்த நட்சத்திரம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்து இது ராஜா பிறந்திருக்கிறார் என்பதை எப்படி அறிந்து கொண்டாங்க பாருங்க. நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் எப்படி இருந்திருக்கும்? மற்ற நட்சத்திரத்தை காட்டிலும் நல்லா பிரைட்டாக சைனிங்காக டார்க்காக இருந்திருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சு போச்சு, இது ராஜா பிறக்கிறதுக்கான உருவாக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் என்று. ஆனால் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நட்சத்திரம் வழிகாட்டுது. அப்போ அந்த வழிகாட்டின நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ண அந்த சாஸ்திரிகள் கொஞ்ச நேரத்தில் தன் பாதையை மறந்து சென்று விடுகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, நட்சத்திரத்தை குறித்து இன்னொரு வசனத்தை வேதாகம் போடப்பட்டிருக்கிறது. 1 கொலோசியர் 15:41 சொல்கிறது, சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அப்போ நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த நட்சத்திரம் ராஜா பிறந்திருக்கிறதுக்கான செய்தியை கொண்டு வந்திருக்கிற நட்சத்திரம் என்று.
இப்போ ஏரோது ராஜாக்கு அறிவிக்கப்படுகிறது. ராஜா அங்கே கலக்கமடைகிறார். இன்னொரு ராஜா பிறந்திருக்கிறாரா என்று சொல்லி அங்கே கலக்கம் ஏற்படுகிறது. அந்த தவறான ஆலோசனை, ஏரோது ஒரு தவறான ஆலோசனை கொடுக்கிறார் சாஸ்திரிகளுக்கு. ஆனால் அந்த சாஸ்திரிகள் அந்த அரண்மனையை விட்டு வெளியே வரும்போது மீண்டுமாக வானத்தை பார்க்கிறார்கள். பார்க்கும்போது ஒரு வசனம் சொல்கிறது, மத்தேயு 2:10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எவ்வளோ சந்தோஷம்னு அவர்களுக்கு திருப்பியும் அது பாதையை காட்டுது, நட்சத்திரம் பாதையை காட்டுது. அது மாத்திரமல்ல, இன்னொரு ஒரு வசனம் சொல்குது, நட்சத்திரம் பிள்ளை இருக்கிற அந்த ஸ்தலத்தில் வந்து நின்றுச்சான். அப்போ அவர்கள் பணிந்து கொண்டு அவர்கள் பொன் வெள்ளி தூப வர்க்கம் எல்லாத்தையும் அதற்கு அந்த பிள்ளைக்கு இயேசுக்கு அவங்க நன்றி செலுத்துகிறாங்க. அப்போது இந்த நட்சத்திரம் சரியான பாதையை காட்டினதுன்னு சொல்லுகிறோம். அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற நம்ம நட்சத்திரத்தை வீட்டிலே தொங்க விடுகிறோம். ஆனால் அந்த நட்சத்திரத்தை தொங்கவிட நோக்கம் என்பதை மறந்து விடுகிறோம். வசனம் இன்னொரு வசனம் இவ்வாறு சொல்கிறது, தானியேல் 12:3 அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர். அப்போ நம்ம ஒரு ஸ்டார், நட்சத்திரம். அப்போ நம்ம அநேகரை நீதிக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. அப்போ நம்ம வீட்டில் நட்சத்திரம் போடுவதன் நோக்கம் முதலாவது நினைவுக்காக, இரண்டாவது எங்கள் வீட்டில் இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அந்த ஒளி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக, மூன்றாவதாக கர்த்தர் இந்த பிரைட்டான இந்த சைனிங்கான இந்த நட்சத்திரத்தை போல நானும் பிரகாசிப்பேன், நானும் இந்த நட்சத்திரத்தை போல மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டுவேன் என்பதற்காகவே தான் இந்த நட்சத்திரம் இங்கே நம்மளுடைய கொண்டாட்டத்திலே தொங்கவிடப்படுகிறது. வசனம் சொல்கிறது, சங்கீதம் 23:3 கர்த்தர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் மித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று தாவீது சொல்கிறார். நீதியின் பாதை, நமக்கு முன்பதாக பாதை வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் செல்லும் பாதை சரியான பாதை தானா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 25:4 கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். ஆமாம், ஆண்டவர் நமக்கு பாதையை தருகிற தேவன், காட்டுகிற தேவன். சங்கீதம் 27:11 கர்த்தாவே உமது வழிகளை எனக்கு போதியும், என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. அப்போ சரியான பாதை. ஒருவேளை உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்களுடைய சுற்றத்தார் எல்லாத்துக்கும் நீங்கள் நல்ல பிரைட்டான ஒரு நட்சத்திரமாக, நல்ல ஷைனிங்கான நட்சத்திரம், ஒரு டார்க்கான நட்சத்திரமான மற்றவர்களுக்கு ஒரு கைடாக நம்ம இருக்கணும். அதைத்தான் இந்த நட்சத்திரம் நம்மளுடைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலே நாம் கொண்டாடுவதற்காக வீடுகளிலே தொங்க விடுகிறோம். இன்றைக்கு அந்த கருத்தை உணர்ந்து அந்த சமயத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலையும் கூட கர்த்தாவே, நாங்களும் கூட இந்த கொண்டாட்டத்தை, கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிற வேளையிலே வீடுகளிலே இந்த நட்சத்திரத்தை தொங்க விடுகிறோம். ஆனால் நாங்களும் மற்றவர்களுக்கு நன்றான பிரகாசமான ஒரு ஒளி விளக்கை போல எரிகின்ற ஒரு நட்சத்திரமாக எழுந்து பிரகாசிக்க கிருபை தாங்க. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்ல வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. இன்னும் கூட கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டுகிற ஒரு நட்சத்திரங்களாக மாற கிருபை தாங்க. இந்த பண்டிகை நாட்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு ஒளி விளக்காக, ஒரு கைட் பண்ணுற ஒரு ஒளி விளக்காக மாற்றுவீங்க. நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் கிருபை தாங்க. உடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிற உரிமையாக்கிறேன், மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.